கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்லுங்க, கரங்களை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலும் நம்ம தொடர்ந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இக்கட்டான சமயத்திலும் நாம் தொடர்ந்து அவரை விடாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பமாக ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு மகிழ்ச்சி இசப்பாவுக்கு நம்ம. அல்லேலூயா. ஒரு நேரம் ஆராதித்தோம், கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பேசுகிறா நீங்கள் உங்கள் சவுண்ட்ஸ் சிஸ்டம் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சவுண்ட் வரும். பைபிள் புக்ஸ் எல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. எல்லாரையும் பக்கத்தில் வச்சுங்க. கூப்பிட்டு உட்கார வச்சுப்போம். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அதுக்கு முன்பாக சின்ன பாடலை பாட ஆசைப்பாடுங்க. சின்ன பாடலை பாடலாம். எனக்கு தெரிஞ்சப்பா என்னை விட்டு கொடுக்காத நடத்துகின்றனர் பாதுகாப்பு நேச நீங்கப்பா சேர்ந்து பாடுவோம். என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன், என் நேசனே. என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன், என் நேசனே. நீங்க பாருங்க, என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன், என் நேசனே. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை பாதுகாப்பவன், என் நேசனே. நான் அடைகொண்ட போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன், என் நேசனே. என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன், என் நேசனே. பிதாவே, அப்பா ஆண்டவரே, இவ்வளவு நேரம் நாங்கள் உம்மை ஆராதித்தோம் தகப்பனே. அப்பா இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கேட்க போகிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க. அப்பா இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களோ, ஆராதனையில யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்களோ ஆண்டவரே, அவங்க மத்தியில நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. எங்களோடு பேசுங்க. அப்பா எங்களை தொடுங்க தகப்பனே. அப்பா ஒருவேளை நாங்கள் கேட்கக்கூடாத தடைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வானமண்டலத்தில் கொள்ளாத ஆவியும் சேனைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு கற்றுக்கிறோம் தகப்பனே. எங்களோடு பேசுங்க அப்பா. உங்க சத்தத்தை கேட்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். உடைய தொடுதலை உணர நாங்கள் விரும்புகிறோம் தகப்பனே. எங்களோடு இடைப்படுங்க. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் ஜீவனுக்கு நல்லது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எடுத்துக்கொள்வோம் ஏசாயா. எடுத்துக்கொள்வோம் ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏற்றுவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் இன்று இந்த வார்த்தையை மட்டும் தான் நம்ம இடைப்படுகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்தோம் இல்லை, நீங்க உங்களுக்கு இதயத்துக்கு மேல கை வச்ச சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்க திரும்பவும் நம்மளை பார்த்து சொல்றாரு, இதுவரை ஏற்றினவர் இனிமேலும் ஏற்றுவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாம் பெரியவர். அல்லேலூயா. ஆமென். அவர் இதுவரைக்கும் ஏற்றினவர் இனிமேல் நம்ம ஏற்க போகிறார். இதுவரை சுமந்தவர் இனிமேலும் சுமக்க போகிறார். இதுவரை தப்புவித்தவர் இனியும் தப்புவிக்க போகிறார். அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. ஆமென். சோ அவருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. எப்படி சேர்ந்து வேத பகுதியை வேத புத்தகத்தை
ஏற்றுவது, சுமப்பது, தப்பி கொடுப்பது என்பது என்ன அப்படின்னா, எப்படியெல்லாம் அவர் நம்மை ஏற்றுகிறார், சுமக்கிறார், தப்புவிக்கிறார் என்பதையும், இரண்டாவது கர்த்தர் நம்மை சில நேரங்கள் ஏற்றக்கூடாதபடி, சுமக்கக்கூடாதபடி, தப்புவிக்கக்கூடாதபடி நம்மிடம் காணப்படும் தடைகள் என்ன என்பதையும் பார்த்து மூன்றாவது அர்ப்பணித்து ஜெபத்தோடு முடிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. முதலாவது ஏற்றுவது, சுமப்பது, தப்புவிப்பது என்றால் என்ன? சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அவர் சில நேரம் நம்மை ஏற்றுகிறார். சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில நேரம் அவர் நம்மை தப்புவிக்கிறார். சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி சில நேரம் அவர் நம்மை சுமக்கிறார். அல்லேலூயா. சோ சில நேரம் அவர் நம்மை ஏற்றுகிறார், சில நேரம் சுமக்கிறார், சில நேரம் அவர் நம்மை தப்புவிக்கிறார். ஆமென். ஏற்றுவேன்னா இதுவரை ஏற்றினார், இனிமேலும் அவர் நம்மை ஏற்றுவார். அல்லேலூயா. ஏற்றுவே கர்த்தருடைய கரங்கள், காட்ஸ் ஹேண்ட்ஸ் இதை செய்கிறது. கர்த்தருடைய கைகள், கரங்கள் இதை செய்கிறது, நம்ம ஏற்றுகிறது. ஆமென். வசனம் கூட சொல்கிறது, சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல, உங்களுடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, வலது கரம் என்னை ஏற்றுகிறது. இன்னொரு வசனம் பாருங்கள், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். வலது கரத்தினால் நம்மை ஏந்துகிற தெய்வமாக ஏந்தினார், ஏந்தி கொண்டு இருக்கிறார், இனிமேலும் அவர் ஏந்துவார். அதனால்தான் இன்னமும் அவருடைய 2 கரங்களிலும் ஏந்துகிற கரங்களில் இன்னமும் 2 கரங்களிலும் ஆணிகள், நம்ம ஏந்துகிற கரங்களில் 2 கரங்களிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டது. என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். நம்ம ஏந்துகிற கைகளில், அந்த உள்ளங்கையில் நம்ம வரைந்து வைத்திருக்கிறோம். ஒரு தாயை போல நம்மை ஏந்தி கொண்டிருக்கிறார், ஏந்துகிறார். வசனம் சொல்கிறது, ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3வது வசனம், யாக்கோபின் சந்ததியார், இஸ்ரவேல் சந்ததி செழிப்புங்கள், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். பாருங்க, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் நம்மை ஏந்தினாரா, தாயின் கற்பத்தி உற்பத்தி ஆனது முதல் நம்மை தாங்கினாரா. எவ்வளவு நல்லவர்கள் ஆண்டவர் நம்மை இப்பொழுதும் ஏந்தி கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோமா? 91ஆம் சங்கீதம். எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் 91ஆம் சங்கீதம். அதிலிருந்து ஒரு சில வசனங்கள் பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் அவர் நம்மை ஏந்தினார், ஏந்தி கொண்டு இருக்கிறார் என்பதை பார்க்க போகிறோம். 3வது வசனத்தில், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்குள், முதலாவது அவர் நம்மை வேடனுடைய கண்ணியில் இருந்து நம்மை ஏந்தி கொண்டு இருக்கிறார். கண்ணி, உங்களுக்கு யாருன்னா கண்ணி வச்சிருக்காங்க? கண்ணிலாம் மாற்றிவிட பார்த்திருக்காங்க. நம்ம இதை ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். 124ஆம் சங்கீதத்தில் தியானித்திருக்கிறோம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரிந்தது, நான் தப்பினோம். ஏன்னா கர்த்தர் நமது பக்கத்தில் இருந்ததுனால, கர்த்தர் அவருடைய வலது கரத்துல நம்ம இருந்ததுனால கண்ணி தெரிந்தது, நாம் தப்பினோம். 3வது வசனத்தை பார்க்கிறோம். பாலாக்கும் கொள்ளை நோயிலிருந்து நம்மை அவர் ஏந்தினார். பாலாக்கும் கொள்ளை நோய் இது பலதரப்பட்ட வியாதியா இருக்கலாம். ஒருவேளை கண்டி சம்பந்தப்பட்ட நுரையீரலாக இருக்கலாம், எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதியா இருக்கலாம், இல்ல பலதரப்பட்ட பாலாக்கும் கொள்ளை நோய், இல்ல உடல் உறுப்பு அப்படியே ஸ்டக்காகி போய் ஸ்டோக் வந்த மாதிரி காணப்பட்டிருக்கலாம். ஆனா இதிலிருந்து அவர் நம்மை ஏந்தினார். ஆமென். அல்லேலூயா. 5வது வசனம், இரவில் உண்டான பயங்கரத்திலிருந்து அவர் நம்மை ஏந்தினார். இரவில் உண்டான பயங்கரம், அதாவது ஆபத்து காலத்தில், அந்த இருட்டான காலத்தில் நினைச்சு பாருங்க, அந்த ஆபத்து காலத்துல அவர் நம்மை அப்படியே ஏந்தி கொண்டு வந்தார். இன்றும் ஏந்தி கொண்டு இருக்கிறார்.
அதே 5வது வசனத்துல பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும். இதே தியானித்திருக்கிறோம். 124ஆம் சங்கீதத்துல மனுஷர் பாய பார்க்கிறாங்க. கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மை இருக்கையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பாங்க. அப்பொழுது தண்ணீர்கள் நம்மை பாய்ந்திருப்பாங்க. அப்போதுதான் ஆண்டவர் அவருடைய வலது கரத்தால் நம்மை ஏந்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் ஏந்தி கொண்டே இருக்க. 6வது வசனத்துல இருளிலும் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம். சாத்தானின் எவ்வளவோ செயல்களிலிருந்து தந்திரங்களிலிருந்து நம்மையும் குடும்பத்தில் அவர் ஏந்தினார், ஏந்தி கொண்டு இருக்கிறார். இனியும் அவர் ஏந்துவார். அல்லேலூயா. 7வது வசனம் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பாரசத்தில் 10000 பேர். ரைட் சைட்ல பிரச்சனை, வியாதி, எருக்கம், கடன், பரிசுமத்துதல், கஷ்டம், உபத்திரவம். இந்த சைடு பாடு, அவமானம், கேலி, கிண்டல் 10000. இந்த சைடு 1000 இருந்தாலும் என்னை அது அணுகவே இல்லை. நான் அதை பார்க்க தான் முடிச்சது. என்ன அது அணுகவே இல்லை. காரணம் அவர் என்னை ஏந்தி கொண்டிருக்கிறதுனால. ஹல்லேலூயா. உனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது. காரணம் அவர் நம்மை ஏந்தி கொண்டு இருக்கிறார். பாருங்க, 91ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் வந்துடுச்சு. பாருங்க, தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இதெல்லாம் நடந்தது அவருடைய கரங்களில் நம்மளை ஏந்தி கொண்டு போனதுனால நம்ம இதெல்லாம் தாண்டினோம். இப்பொழுதும் தாண்டுகிறோம், இனிமேலும் தாண்டுவோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஏந்துகிற தெய்வம், ஏந்துகிற சாமி அவர். ஹல்லேலூயா. கூட சேர்த்து சொல்லுங்க. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நம்ம எப்படி ஏந்தினார் என்பதை பார்க்கிறோம். இப்பொழுது அவர் நம்மை எப்படி சுமந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்க போறோம். அவருடைய கரங்களில் ஏந்தினார். இப்பொழுது எப்படி சுமக்கிறார்னா தோள்கள் தோள்கள். அதனால்தான் என்னவோ அவருடைய தோள்களில் சிலுவையை சொன்னார். நம்மை சுமப்பதற்கு சிலுவையை சொன்னார். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. கழுவை போல சுமந்தார், கழுவை போல சுமந்து கொண்டு இருக்கிறார். நான் உங்களை கல்விகளுடைய செட்டைகள் மேல் சுமந்து உங்களை என் அண்டைகளை சேர்த்துக் கொண்டேன். எப்படி உங்களை நினைவாக சேர்த்துக் கொண்டார்னா, கல்விகளுடைய செட்டைகள் மேல் சுமந்து உங்களை என் அண்டைகளை சேர்த்துக் கொண்டேன். இன்னொரு வசனம் பாருங்களேன். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவார், தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போவது போல உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து கழுகை போல நம்மை சுமந்து கொண்டு செல்கிறார். இப்பொழுதும் சுமந்து கொண்டு நடந்து கொண்டே இருக்கிறார். நம்மை சுமந்து கொண்டே இருக்கிறார். இரண்டாவது, தகப்பனை போல அவர் நம்மை சுமந்து கொண்டிருக்கிறார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆவது வசனம் இப்படியாக சொல்கிறது. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே.
தகப்பனை போல தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல சுமந்து கொண்டு வந்தார். இப்பொழுதும் சுமந்து கொண்டு இருக்கிறார். இனிமேலும் சுமந்துவார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களை பார்த்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த காரியம் எப்படி நான் தாண்டனே எனக்கு தெரியல. இந்த காரியத்தை நான் எப்படி கடந்தனே எனக்கு தெரியல. அதாவது இந்த வியாதியை எப்படி கடந்தனே எனக்கு தெரியல. இந்த ஆபத்து நிறைந்த காலத்தை நான் எப்படி கடந்து போறேன்னு எனக்கு தெரியல. இந்த கஷ்டமான நேரத்தை நீங்க நினைச்சு பாருங்க. அந்த நாட்களை நீங்க நினைச்சு பாருங்க. அந்த சமயத்தை ஒருவேளை நம்ம சூசைட் அட்டெண்ட் பண்ண போவதா இருக்கலாம், இல்லை மருந்து சாப்பிட தருணமா இருக்கலாம். அந்த நேரத்தை நீங்க நினைச்சு பாருங்க. அதை நான் எப்படி கடந்தனே எனக்கு தெரியல. அப்படி நம்ம அப்படியே கடந்துட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். கடந்தது நாம இல்லைங்க, அவர் நம்மை தோளில தூக்கி சுமந்ததா. அல்லேலூயா. சில நேரம் அவர் நம்மை ஏறினால் இப்பொழுது அவர் நம்மை சுமந்ததா. இந்த ப்ராப்ளத்தை இந்த தருணத்தை எப்படி கடந்தனே எனக்கு தெரியலையே அப்படி நம்ம சொல்லுவோங்க. காரணம் அவர் நம்மை தன் தோளின் மேல சுமந்ததா. அல்லேலூயா. எவ்வளவு அன்புல நம்ம மேல. அல்லேலூயா. எங்களை செஞ்சு சொல்றீங்களா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. கழுகை போல சுமந்தார், தகப்பனை போல சுமந்தார், இப்பொழுதும் சுமந்து கொண்டு இருக்கிறார். மூன்றாவது, மெய்ப்பனை போல சுமந்தார், இப்பொழுதும் சுமந்து கொண்டு இருக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து, பாருங்க, தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஒரு மெய்ப்பனை போல நம்மை சொல்லுகிறார். இப்பொழுதும் சுமந்து கொண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி லூக்கா 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒரு மெய்ப்பனுக்கு 100 ஆடுகள், அந்த ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. 99 ஆடுகளை மந்தையில வைத்து ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிக்கும் தேடுகிறார். வனாந்தரத்தில் முட்கள் நிறைந்த பாதையில், கல்லு நிறைந்த பாதை, உஷ்ண காலத்தில் மழை, இப்படி எல்லா காலத்திலும் தேடி அந்த ஆட்டை தேடுகிற அந்த மெய்ப்பன் கண்டுபிடிக்கும் அளவு அந்த மெய்ப்பன் தேடினார். கண்டுபிடித்த இந்த மெய்ப்பன் அந்த ஆட்டை தன் தோளின் மேல சுமந்து, இதே போலதான் உங்களை கண்டுபிடிக்கும் அளவும் தேடினார். ஒருவேளை அவருடைய சத்தத்தை கேட்காம நம்ம பாதை விலகி மாறினார். ஒருவேளை அவரை விட்டு விலகி தூரம் சென்றாலும் மெய்ப்பனை போல அவர் நம்மை விடாமல் கண்டுபிடிக்கும் அளவும் நம்மை தேடி கண்டுபிடித்த பின்பு நம்மை அவர் தோளின் மேல சுமந்து கொண்டு வந்தார்கள். அவை திரும்ப திரும்ப அவருடைய பாதையில, அவருடைய சித்தத்துல, அவருடைய திட்டத்துல உங்களை நடத்திட்டு வரார். ஒரு மெய்ப்பனை போல. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கழுகை போல சுமந்தார், தகப்பனை போல சுமக்கிறார். மெய்ப்பனை போல சுமக்கிறார். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர்,
இப்பொழுது அவரை சுமந்து கொண்டே இருக்கிறார். மூன்றாவது தப்புவித்தார். தப்புவித்துக் கொண்டிருக்கிறார். இனிமேலும் தப்புவித்தார். அல்லேலூயா. அவருடைய கைகளில் நம்ம ஏறினார், அவருடைய தோள்களை நம்ம சுமந்தார். இப்பொழுது தப்புவித்தார். அவரையே பலியாக, அவரையே பான பலியாக கொடுத்து உங்களை அவர் தப்புவித்துக் கொண்டிருக்கிறார். வசனம் பாருங்க, சங்கீதம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் என் நெருக்கத்தில், எவ்வளோ நெருக்கத்தில் கூப்பிடும் பொழுது அவர் என்னை தப்புவித்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை சேர்த்து ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். இன்னொரு வசனம் ஏற்கனவே நம்ம வாசித்த பகுதி தான். வேடனுடைய கண்ணிலிருந்து நம்மை தப்புவித்தார், பாலாக்கும் கொள்ள நோயிலிருந்து நம்மை தப்புவித்தார். சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, வசனத்தை அனுப்பி நம்மை தப்புவித்தார். ஆமென். இது நீங்க நிச்சயம் அனுப்பியிருக்கீங்க. எவ்வளோ நேரத்தில் அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மை தப்புவித்தார், தப்புவித்துக் கொண்டிருக்கிறார். இனிமேல் தப்புவிப்பார். சங்கீதம் 116ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம், ஆத்துமாவை மரணத்திற்கும் கண்ணை கண்ணீருக்கும் காலை இடர்களுக்கும் தப்புவித்தீர். ஆமென். உங்களுடைய ஆத்துமாவை மரணத்திற்கு தப்புவித்தார், உங்களுடைய கண்ணை கண்ணீருக்கு தப்புவித்தார். அல்லேலூயா. ஒரு டைம் நம்ம அழுவும் பொழுது அழாதன்னு சொல்லி அதிலிருந்து நம்மை தப்புவித்த தேவன், நம்முடைய காலை இடர்களுக்கு தப்புவித்த தேவன். அல்லேலூயா. வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஆமென். எத்தனை சொல்றீங்க? நாங்கள் அவரை நம்பி இருக்கிறோம். ஏன்னா அவர் எங்களை தப்புவிப்பார், இப்பொழுதும் தப்புவிப்பார், இனியும் தப்புவிப்பார். நாங்கள் என் குடும்பமும் அவரையே நம்பி இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் நம்மை தப்புவித்தார். அல்லேலூயா. நீங்க சொல்ல முடியும், ஆமா, என்னை அவர் எவ்வளவோ மரணத்திலிருந்து என்னை தப்புவித்தார் அப்படின்னு சொல்ல முடியும். ஆமென். வியாதியில, இந்த நெருக்கத்துல, இந்த மரணம், போராட்டம், அந்த இதனுடைய சிச்சுவேஷன்லாம் இருந்து நம்ம நினைச்சு பார்ப்போமே, நம்ம ரசிக்கப்படாமல் இருந்திருந்தா இன்றைக்கோ கொடுத்தது இப்பொழுதும் தினத்தோறும் நம்மளோட குடும்பத்தை அவர் பாதுகாத்து தப்பித்துக் கொண்டு நம்ம டிராவல் பண்ணும்போது காரில், பைக்கில், ஆட்டோவில் இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போதெல்லாம் நம்மை பாதுகாக்கிறார், தப்பித்துக் கொண்டு இருக்கிறார். ஏன்னா சின்ன கல்வி தடுக்கி மறித்ததெல்லாம் உண்டு. நம்ம இப்பொழுதும் தப்பித்துக் கொண்டு இருக்கிறோம். பாவத்தில் அடிமையாகி இருந்த எத்தனையோ பேர், நம்மையும் எத்தனையோ பேர் அந்த பாவத்திலிருந்து மீட்டு நம்மை தப்புவித்து நடத்துகிறார். நீங்களும் நடத்துவார். சாத்தானின் அடிமைத்தனத்தில் இருந்து எவ்வளோ பேர் தப்புவித்துக் கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கதி இன்னைக்கோ அவர்களுடைய ஆக வேண்டிய கதி இன்றும் பக்கத்தில் பார்த்தோம். உங்களை பார்த்து இப்படி கைகளை வச்சு சொல்லுங்க, இந்த கதி இன்னைக்கோ அருகதி ஆக வேண்டிய கதி இன்றும் ஆச்சரியமான கதியா நடக்கிறதுக்கு காரணம் அவர் நம்மை தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர்,
என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போதும் என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் கிருபையால் மன்னித்தீர். உன்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. அவர் நம்மை ஏந்தினார், ஏந்திக் கொண்டிருக்கிறார். நம்மை சுமந்தார், இப்பொழுதும் சுமந்து கொண்டிருக்கிறார். நம்மை தப்புவித்தார், இனிமேலும் அவர் நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. இதை பார்த்துட்டு இரண்டாவது நம்ம பார்க்க போறோம். சில நேரங்களில் அவர் நம்மை ஏந்தக்கூடாதவர், சுமக்கக்கூடாதவர், தப்புவிக்கக்கூடாதவர் நம்மிடம் காணப்படும் சில தடைகள் என்ன என்பதை பார்க்க. இது ரொம்ப கொஞ்சம் முக்கியம். எனவே எல்லாம் திருப்பிக் கொள்வோம். எரேமியா 2ஆம் அதிகாரம், எரேமியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்? கர்த்தர் கேட்கிறாரு, நான் உங்களை ஏந்தினேன், நான் உங்களை சுமந்தேன், நான் உங்களை தப்புவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா நீ என்கிட்ட என்னப்பா அநியாயத்தை கண்ட? என்னை விட்டு தூரம் போகிறதுக்கு நீ என்கிட்ட என்னப்பா அநியாயத்தை கண்ட? எரேமியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகள் தங்களுக்கு வெட்டி கொண்டார். இதை நான் செய்தி காட்ட விரும்புகிறேன். நீங்க ஜஸ்ட் அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏன் அவர் நம்மை ஏந்த முடியலனா, சுமக்க முடியலனா, தப்புவிக்க முடியலனா, சில நேரங்கள்ல சில தடைகள் நம்ம கிட்ட இருக்கு. அதை தான் நம்ம பார்த்து அர்ப்பணித்து ஜெபத்தோடு முடிக்க போறோம். இந்த 13வது வசனத்தை நான் கொஞ்சம் நானே செய்தி காட்ட விரும்புகிறேன். கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறார். என் ஜீவன் எரேமியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். அப்படின்னா இங்க பாருங்க, பக்கத்துல ஆண்டவர் இருக்காரு. இப்போ நம்ம அவர் கையை இப்படி பிடிச்சிருக்கோம். இதுதான் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அவர் கையை நம்ம இப்படி பிடிச்சிருக்கோம். சரிங்களா? பிடிச்சிருக்கோம். இப்போ 2 தீமைகளை செய்தார்கள். அதாவது என்னன்னா, முதல்ல அவரை விட்டு விட்டார்கள். எப்படி நம்ம அவரை விட்டுறோம்? என்ன காரணம்? இப்போ இந்த சைட்ல இப்போ என் கையில் எப்படி இருக்கு? இது ஒரு மொபைல் வச்சுக்கோம். இப்போ இந்த மொபைலை இந்த மொபைல் நான் எடுக்கும் பொழுது நான் இவர் கையை பிடிச்சிட்டு இருக்கேன். இந்த கையை நான் விட்டுட்டு இவர் கையை இந்த மொபைல் எடுத்து தேவையில்லாத காரியத்தை அப்படி நோண்டுறேன். அதாவது அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யும் பொழுது அவரை நான் விட்டுட்டு இதை நான் இப்படி பண்றேன். சரிங்களா? திரும்ப என்ன பண்றேன்? அவர் கையை பிடிக்கிறேன். திரும்பவும் கையை பிடிச்சு திரும்பவும் அவர் கையை விட்டுட்டு திரும்பியும் போயிட்டு மொபைல் எடுத்து தேவையில்லாத நண்பர்கள் தேவையில்லாத காரியம், அதாவது தேவையில்லாத சவகாசம் அப்படி பேசிட்டு அப்படி இருக்கு. அதாவது இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது அவரை நம்ம விட்டு விடுகிறோம். இப்படி
பிடிச்சிட்டு இருக்கேன்னா, நமக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்யும் பொழுது அவரை நாம் விட்டு மற்ற காரியங்களை போய் செய்வோம். இரண்டாவது நபர் பாருங்க, தண்ணீர் நிற்காத தொட்டிகள் ஆகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி போட்டாங்க. இது இரண்டாவது நபர். அவரும் ஆண்டவர் கையை பிடிச்சிருக்காரு. அவர் பாருங்க, தண்ணீர் நிற்காத தொட்டி ஆகிய, அதாவது அது எப்படின்னா தண்ணீர் நிற்காத தொட்டிகள், அந்த தொட்டியில தண்ணீர் நிரப்பா பாருங்க. அவரும் ஆண்டவர் கையை பிடிச்சிருக்காரு. இப்ப கையை விட்டுட்டு அவர் வந்து சொல்றாரு, என் பலம் தான் காரணம், என் படிப்பு தான் காரணம், நான் என் பலத்துல நான் ஓடுறேன், நான் உழைக்கிறேன், நான் எதுக்கு ஆண்டவர், நான் எதுக்கு சர்ச்சைக்கு போகணும், என் எஜுகேஷன் இருக்கு, என் படிப்பு இருக்கு, என் நாலேஜ் இருக்கு, நான் என் சொந்த பலத்துல ஓடுறேன் அப்படின்னு சொல்லி ஓடி அவர் ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறார். தண்ணி நிற்காத தொட்டிகளை சேர்த்து வைக்கிறாரு. எவ்வளவு சேர்த்தாலும் அந்த தண்ணி நிற்கவே இல்லை. காரணம், தண்ணி நிற்காத தொட்டியை அவர் சேர்த்து வைக்கிறார். ஏன் ஆண்டவர் கையை விட்டுட்டு போயிட்டு ஏன் அப்படின்னு சொல்லி சுயநலத்துல வாழ்ந்து பண்றதுனால அதுல சேர்க்கவும் முடியல. சப்போஸ் அதுல நிரம்பினாலும் அந்த செல்வத்துல, அந்த ஆஸ்தியில அவருடைய ஆசீர்வாதம் இல்லை. என்னதான் காரணமாக இருந்தாலும் அவருடைய கிருபை அதுல இல்லை. 17வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதால் அல்லவோ, பாருங்க வந்துருச்சு, நீ அவரை விட்டு போகிறதால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 35வது வசனம், ஆகிலும் குற்றமில்லாதிருக்கிறேன் என்றும் அவருடைய கோபம் என்னை விட்டு திரும்பிற்று என்று சொல்லுகிறார். இதோ நான் பாவம் செய்யவில்லை என்று நீ சொல்கிறது நான் ஓடி. இது மூன்றாவது நபர். திரும்பவும் ஆண்டவர் கையை பிடிச்சிருக்காரு. மூன்றாவது நபர் திரும்பவும் சொல்றதுக்கு முன்னாடி அவர் கையை விட்டுட்டு சொல்றாரு, நான் குற்றமற்றவன், ஆண்டவருடைய கோபம் என் மேலாம் வராது, அவர் என் மேல கோபப்பட மாட்டாரு. அதாவது மனம் திரும்பாம, பாவம் மன்னிப்பு அறிக்கையாம மனம் திரும்பாம நம்மளே நம்ம சொல்லிக்கிறோம், இல்ல ஆண்டவரே என் மேல கோபப்பட மாட்டாரு, நான் குற்றமில்லாத இருக்கிறேன், என்னில வந்து பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கையை விட்டு, இது மூன்றாவது நபர் இப்படி சொல்றாங்க மூணாவது நபர். இதனால்தான் சில நேரங்கள்ல அவர் நம்மை நீந்த முடியல, சில நேரம் அவர் நம்மை சுமக்க முடியல, சில நேரம் அவர் நம்மை தப்புவிக்க முடியல. சொல்லட்டுமா, ஆண்டவர் அப்படியே நம்மளை விடல. எரேமியா 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை சொல்றாரு, நீங்கள் விட்டார்கள் நான் இல்லப்பா சொல்லிட்டு 12வது வசனம் கடைசியில, நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன், நான் என்றைக்கும் மேல கோபம் வைக்க மாட்டேன்ப்பா, நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் சொல்றாரு. ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல ஆண்டவர்ல அவர். அப்படியே கண்களை மூடி உங்களை மூடி ஒப்பு கொடுப்போம். இதுதான் முக்கியமான நேரம். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் செய்து அர்ப்பணித்து அவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறோம். இதுதான் முக்கியமான நேரம். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கண்களை மூடி இருக்கிற இடத்துல அதே கண்களை மூடி. இதுதான் முக்கியமான நேரம். ஒரு நேரம் நம்ம வேதத்தை கேட்போம், ஆனா இப்பொழுது நம்ம அந்த வேத வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற நம்ம அர்ப்பணிக்கிற நேரம். என்னைக்கோ எப்போதோ நம்ம அர்ப்பணித்தது இல்லை. தினந்தோறும் நம்ம அவர்கிட்ட அர்ப்பணிக்கிற மகனாய் மகனாய் இருக்கும். ஏன்னா அவர் பரிசுத்தர். அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா, ஒருவேளை நான் உங்களை விட்டு தூரம் செய்திருந்தேன், ஒருவேளை உண்மை விட்டு நான் ஒருவேளை உண்மை மேன்மைப்படுத்தாதபடி வேற ஏதாவது காரியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்திருந்தா என்ன மன்னிங்க சுவாமி. உண்மை விட்டுருந்தா என்ன மன்னிங்கப்பா. உண்மை நாங்கள் விட்டுருந்தா என்ன மன்னிங்க சுவாமி.
தான் பெருசு, என் நாலேஜ் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி கண்களை மூடி கண்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. அப்பா என்னை மன்னிங்க சார், ஒன்று மன்னிங்கப்பா. அப்பா என்னை மன்னிங்கப்பா. அப்பா நான் எங்க குடும்பமும் வாழ்வது எல்லாம் உங்க கிருபைப்பா. சொல்லுங்க, நான் எங்க குடும்பமும் வாழ்வது எல்லாம் உங்க கிருபைப்பா. நம்ம அர்ப்பணிப்போமே, இதுதாங்க முக்கியமான நேரம். நம்ம அர்ப்பணித்தால் போதும். அவர் இதுவரை ஏந்தினவர், இதுவரை சுமந்தவர், இதுவரை தப்புவித்தவர், இனியும் உங்களை ஏந்துவார், இனியும் அவர் உங்களை சுமப்பார், இனியும் அவர் உங்களை தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கவனிங்க, முடிக்க போறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆண்டவரை விட்டு கொடுக்கல. அதனால ஆண்டவரும் விட்டு கொடுக்கல. சொல்லுங்க, ஆண்டவரும் விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்கல. தானியேல் ஜெபத்தை விட்டு கொடுக்கல. அதனால் ஆண்டவர் தானியேலை விட்டு கொடுக்கல. சொல்லுங்க, தானியேல் அசைத்து சொல்லுங்க, ஆமா விட்டு கொடுக்கல. சிங்கங்கள் நடுவே பவுல் சீலா துதிக்கிறதை விட்டு கொடுக்கல. அதனால ஆண்டவரும் பவுல் சீலாவை விட்டு கொடுக்கல. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி விட்டு கொடுக்கல. ஆமா, சிறையில விட்டு கொடுக்கல. சொல்லுங்க, அண்ணா வருஷந்தோறும் ஆலயத்திற்கு போவதை விட்டு கொடுக்கல. அதனால கர்த்தரும் அண்ணாவை விட்டு கொடுக்கல. ஆமா, சொல்லுங்க, விட்டு கொடுக்கல. ஆபிரகாம் விசுவாசத்தை விட்டு கொடுக்கல. ஆமா, அதனால கர்த்தரும் ஆபிரகாமை விட்டு கொடுக்கல. சொல்லுங்க, விட்டு கொடுக்கல. ஆமே, விசுவாசத்துக்கு தகப்பனாய் மாற்றினார். தாவீது தேவனை ஆராதிப்பதற்கு விட்டு கொடுக்கல. சொல்லுங்க, ஆமா, தேவனும் தாவீதை விட்டு கொடுக்கல. அதனால ராஜாவா மாத்தினாரு, இருதயத்திற்கு ஏற்ற தாசனாய் மாற்றினாருன்னு சொல்லுங்க. யோபு தன் தேவன் மேல் இருக்கும் நம்பிக்கையை விட்டு கொடுக்கல. அதனால ஆண்டவர் யோபையோ விட்டு கொடுக்கல. ரெண்டு பத்தனை ஆசீர்வாதம் கொடுத்தார். சொல்லுங்க, விட்டு கொடுக்கல. சொல்லுங்க, விட்டு கொடுக்கல. நீங்களும் நானும் ஆண்டவரை விட்டு கொடுக்காமல் போனால் அவர் நம்மையும் விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். இதுவரை ஏந்தினவர், இதுவரை சுமந்தவர், இதுவரை தப்புவித்தவர், இனிமேலும் நம்மையும் உங்களையும் ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசரே. என்னை விட்டு நல்ல கரங்களை தட்டி பாடுங்களா? என்னை பாதுகாப்பவர், சுமந்து கொண்டிருக்கிறார். இனிமேலும் அவர் ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பக்கத்துல பார்த்தோம், இருதயத்தை மேல கை வச்சு சொல்லுங்க, அவர் உன்னை ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். அந்த கரங்களை தட்டி சொல்லுங்க, அவர் நம்மை ஏந்துவார், என்னை ஏந்துவார், என்னை சுமப்பார், என்னை தப்புவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. கர்த்தர் நல்ல வார்த்தைகள் மூலமாய் நம்மோடு பேசி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரம். ஆமென். Hallelujah. ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். கவனிப்போம். ஒன்று, என்னை விட்டு விட்டார்கள். இன்னொன்று, அவர்களாகவே தாங்களுக்கென்று
வெட்டி கொண்டார். தாங்களுக்காகவே வெடிப்புள்ள தொட்டிகளை அவர்களாகவே வெட்டி கொண்டார்கள். ஒன்று என்னை விட்டு விட்டார்கள், இன்னொன்று அவர்களே சுயமாய் செயல்பட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதனுடைய பாதிப்பு என்ன? இப்படி என்னை விட்டு விட்டதனாலே, அவரை விட்டு விட்டதனாலே யாரை குறித்து சொல்லுகிறார்? என் ஜனங்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி அல்ல, அவரை தெரிந்து கொள்ளாதவர்களை பற்றி அல்ல, அவரை அறியாதவர்களை பற்றி அல்ல, அவரை அறிந்தவர்கள், அவரை தெரிந்தவர்கள், அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அல்லது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், என் ஜனங்கள் என்று சொல்லப்படுகிற அவர்கள் ஒன்று அவரை விட்டு விட்டார்கள். இன்றைக்கு உலகத்தில் பெரிய காரியம் என்னவென்றால் நாம் அவரை விட்டு விடுவது. நாம் அவரை விட்டு விட்டால் அவ்வளவுதான். அவர் இல்லாவிட்டால் என் நிலைமை மிக பெரிதாகும். ஆனால் இவர்கள் அதை செய்தார்கள். அதுக்கு கீழே நீங்க அப்படியே வாசிக்கலாம். எரேமியா புத்தகம் ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். அது அந்த விட்டு விட்டதனாலே அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன? 15 பாலசிங்கங்கள் அவன் மேல் கர்ஜித்து முழங்கி அவன் தேசத்தை பாழாக்கி விட்டன. அவன் பட்டணங்கள் குடியிராமல் சுட்டரிக்கப்பட்டது. நோ தகபனேஸ் என்னும் பட்டணங்களின் புத்திரரும் உன் உச்சந்தலையை நொறுக்கினார்கள். விட்டு விட்டதனாலே உச்சந்தலையை நொறுக்குகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 17ஆம் வசனத்தில் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியை நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினார். நீ அவரை விட்டுறதுனால தானே இதெல்லாம் வருது. இதெல்லாம் விட்டுறது, அவரை விட்டுறதுனால எனக்கு எவ்வளவு பாதிப்பு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2வது அதிகாரத்தில் நிறைய வசனங்களை அவர் எழுதுகிறார். நமக்குரிய பாதிப்புகள் என்ன? 19ஆவது வசனத்துல உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், நீ அவரை விட்டு விடுகிறதுனாலே, நீ அவரை விட்டு போகிறதுனாலே, நீ அவரை விட்டு விலகுகிறதுனாலே, அல்லது அவர் உன்னை விடுகிறதுனாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாதிப்பெல்லாம் சொல்றாரு, என்னை பற்றுகிற பயம் உங்ககிட்ட இல்லாமல் போயிடுச்சு. என்னை குறித்த ஒரு பயம் உனக்கு இல்லை. என்னை குறித்த ஒரு பயம் உனக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்கிறார்? 21ஆம் வசனத்துல நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நம்ம சாதாரணமா ஒரு பார்க்கிறது இல்லைங்க. தேவனுடைய பார்வை எப்பொழுதுமே, மனுஷன் தான் எப்பொழுதுமே நம்ம பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கும். மனுஷனுடைய பார்வை எப்போ அப்படிதான், எப்பவுமே அவனுடைய காரியங்கள், அவனுடைய எண்ணங்கள், ஏன்னா அவன் மனிதன், அப்படிதான் மனிதன். ஆனால் தேவன் அப்படி பார்க்கிறவரே அல்ல. வேதத்திலே அப்படி பார்க்கவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, அவர் எப்படி பார்க்கிறார்? உன்னை நற்கனி தரும் உயர்ந்த ஆச்சரியமா இருக்குது. அவர் என்னை எப்படி பார்க்கிறார்? நான் என்னை பார்க்கிறேன். இந்த அவசரத்துக்கு என்னை நிறுத்தி பார்க்கிறேன். நீங்க உங்களை நினைச்சுக்கீங்க. என்ன அவர் எப்படி நினைச்சு பார்க்கிறாரா? உயர்வுள்ள திராட்சை செடியாக நாட்டுகிறாரா. ஆனால் நானும் அவரை விட்டு ஸ்தோத்திரம். அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்கள் என்று சொல்லுகிற அவர்களை பார்த்து 23ஆவது வசனத்துல கடைசி வரையில் சொல்றாரு, நீ தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகம், நீ தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகம், நம்மை பார்த்து சொல்றாரு, என் ஜனங்கள் அவர் என்னை விட்டு விடுகிறதுனாலே அவர்கள் தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகமாய் மாடுகிறார். அது மாத்திரமல்ல, 24ஆவது வசனத்துல ஒரு வரியில் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ காட்டு கழுதை நீ. அதாவது நம்ம மனதில் பார்த்து சாதாரணமா திட்டுவோம் பாத்தீங்களா, அது போல இது நம்ம திட்ட வார்த்தை. நீ காட்டு கழுத, நீ வேகமாக ஓடுகிற பெண்ணொட்டகம். ஏனென்றால் என்னைக்குமே வேகம் ஆபத்து. தேவனுடைய ஓட்டத்திலே நாம பொறுமையாய் ஓடுவோமானால் சரியானபடி இலக்கை அடைய முடியும்.
அப்படிதான் ஓடணும். அப்பதான் இலக்கை அடைய முடியும். இங்கே என் ஜனங்கள் என்னை விட்டு விட்டார்கள். ஒரு தகப்பனும் ஒரு மகனும் வெளியில புறப்பட்டு போறாங்க. அப்போ தகப்பனார் சொல்றாரு அந்த மகளை பார்த்து, மகளே, நம்ம போயிட்டு வர வரணும், என் கையை பத்திரமா பிடிச்சிட்டு வரணும், என் கையை பிடிச்சிக்கோ, அப்பா கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றது, இந்த சின்ன பிள்ளை, அப்பா நான் உங்களை பிடிச்சிட்டா எத்தனையோ நேரங்கள் நான் விடுறதுக்குரிய சந்தர்ப்பம் வரும். ஆனா நீங்க என் கையை எப்போதும் பிடிச்சிங்கப்பா, நீங்க என் கையை பிடிச்சிக்க, நாம போயிட்டு வர வரைக்கும் நான் பத்திரமா திரும்பி வந்தேன். இன்னைக்கு நாம பிடிச்சுக்கிறோம். நிறைய நேரங்களில் நம்முடைய சுய காரியங்கள் நிமித்தமாக நாம அவரை விட்டுடுறோம். ஆனா அவர் எப்பொழுதும் நம்ம கையை பிடிச்சிட்டு தான் இருக்கிறார். அப்பா நீங்க என் கையை பிடிச்சிக்க, தகப்பனே என் கையை நீங்க பத்திரமா பிடிச்சிக்க. அப்படி பிடித்துக் கொண்ட தேவன் தான் நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை ஏசாயா புத்தகத்திலே நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு தியானிப்போம். அந்த வார்த்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வேகமா பாருங்க, 46வது அதிகாரத்துல 4வது வசனத்துல இந்த வார்த்தை வாக்குத்தத்தம் விசேஷமா முதியோர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. முதியோர்களுக்கு, வயதானவர்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் இது. அந்த வாக்குத்தத்தம் என்ன பாருங்க, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். அதாவது இப்ப நீ முதிர் வயதுல இருக்கிற 60-65 வயதுக்கு மேல கடந்து வந்துட்ட, இந்த நேரத்துல நான் உன்னை பார்த்து சொல்றேன் மகளே, உன்னை பார்த்து சொல்றேன் மகனே, உன் முதிர் வயது வரையும் நான் இப்படிதான் செய்து வந்திருக்கிறேன், இப்படிதான் செஞ்சு வந்தேன், இப்படி செய்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அதாவது இதுவரையில நான் உங்களை தாங்கி வந்திருக்கிறேன். 60 வயது 65 வயது ஒரு வயதான நிலையில இன்னைக்கு வயதானவருடைய நிலைமை எல்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபத்திற்குரியது. வாக்குத்தத்தங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். வேத வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு சொந்தம். ஆனால் குறிப்பா அதை யாருக்கு சொல்றாங்க கொஞ்சம் டீப்பா ஆராய்ச்சி பார்த்தோம்னா அந்த வார்த்தைகள் நமக்கு இந்த முதிர் வயது வரையிலும், இப்போ முதிர் வயதில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை இதுவரையிலும் செய்து தாங்கிட்டேன், இதுவரையிலும் அப்படிதான் செஞ்சு வந்தேன். அதே வார்த்தையை சொல்றாரு, இனிமேல் நான் அப்படி செய்ய போறேன். இதுவரைக்கும் செய்தேன், இனிமேலும் செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய போறேன்? உங்களை தாங்க போறேன். அல்லேலூயா. உங்களை ஏந்த போறேன். அல்லேலூயா. உங்களை சுமக்க போறேன். அல்லேலூயா. உங்களை தப்புவிக்க போறேன். ஆமென். 4 காரியங்கள், உங்களை ஏந்துவேன், உங்களை தாங்குவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன். நீங்கள் என் ஜனமா இருந்தால், நீங்கள் என் ஜனமா இருந்தால், என்னை விட்டு விடாதபடி இருந்தால், என்னை பிடித்துக் கொண்டிருந்தால், நான் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொந்தப்படுத்துவேன் நான் சொல்றேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபித்து நாம் முடிப்போம். அருமையான தேவனுடைய இந்த நாட்கள் மிக நமக்கு ஒரு சோதனைக்குரிய நாட்கள். கடந்த மாதம் 24ஆம் தேதியிலிருந்து நாம் இந்த லாக்டவுனை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 24ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம், போன மாதம் முடிஞ்சிடும், 30ஆம் தேதி 31ஆம் தேதியோடு முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோம். இல்லை, அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரையும் அநேகர் கணக்கு போட்டு சொல்றாங்க, நோவா 40 நாளுக்குள்ள 40 நாள் வேலைக்குள்ள இருந்தாரு அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா 40 நாள் இல்லை, எக்ஸ்ட்ரா நாள், கரெக்டா 40 நாள் தான், இல்லை கூடுதலான நாட்கள் தான் உள்ள இருக்கிறோம். இந்த 40 நாட்கள் நமக்கு ஆலயத்தில் ஆராதனை இல்லை, தேவ சமூகத்தில் கூடி வரவில்லை, ஜனங்களோடு கூட சேர்ந்து ஆராதிக்கவில்லை, பரிசுத்தவான்கள் பிள்ளைகளோடு கூட தொடர்பு இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கத்தில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதிப்பு. பிசாசியரை எந்த விதத்தில் அவன் தந்திரமாய் பயன்படுத்திக் கொள்ள போகிறான் என்று தெரியவில்லை. தேவ பிள்ளையே, நீங்கள் இப்பொழுது எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம் இல்லை, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சொல்லுகிற நான் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணுமா? நான் நல்லா தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் நல்லா தானே பாடி
ஆடிட்டு இருக்கிறேன், நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கிறேன். இல்ல, இந்த 40 நாட்கள் நமக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை. 40 நாட்களுக்கு மேல பெரிய சோதனைக்குரிய ஒரு நேரம். முந்தின நாட்களில் ஒரு சகோதரர் வந்து என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப என்னை யோசிக்க வைத்தது. சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ சொல்றாரு, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா, ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, சாயந்தரம் வருவாங்க, ஹோம்ஒர்க் எழுதுவாங்க, புத்தகத்தை எடுத்து படிப்பாங்க, டியூஷன் போவாங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு வாரம் லீவ் விட்டா என்ன பண்ணுவாங்க? ஒரு வாரம் லீவ் விட்டா அவ்வளோதான், லீவு தானே, எதுக்கு படிக்கணும், ஸ்கூல் ஆரம்பிச்சு பிற்பாடு படிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம் பிள்ளைகளுக்கு வந்துடும். ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் போய் மாற்றிக் கொள்ளுங்க. சர்ச்சை ஆரம்பிச்சு பிற்பாடு பண்ணிக்கலாம், சபைக்கு போகும்போது ஆராதனை பண்ணிக்கலாம், சபைக்கு போகும்போது அந்த பாட்டை பாடலாம். இல்ல, இது ஒரு சோதனைக்குரிய நேரம். இந்த நேரத்தை நீங்கள் எச்சரிக்கையோடு கூட காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தான் உங்களுக்கு போதுமானவராக இருக்க வேண்டும். நான் ஜெபிக்கிறோம். எல்லாரும் அருமையான தேவர்களை, இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிறவர்கள், திருமண நாள் காண்கிறவர்கள், இந்த மாதம் முழுவதும் இப்படிலாம் எல்லாருக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நான் உங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தயவு செய்து உங்களை ஆலயத்துக்கு உங்களை நாங்கள் வரவேணான்னு சொல்ல முடியாது. யாராவது வரணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. தப்பு இல்லை. எப்போதும் ஆலயம் திறக்கப்பட்டிருக்கும். நீங்கள் வந்து தனித்தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போகலாம். ஒட்டுமொத்தமாக கூட்டமாக வரக்கூடாது. தயவு செய்து 3ஆம் தேதி வரை அதை கடைபிடிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போகிறார். இந்த நிலைமை எல்லாம் கர்த்தர் மாற்றி சீக்கிரத்திலே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு இப்பொழுது இருக்கிற இந்த இழப்பெல்லாம் சரிப்படுத்தப்பட வேண்டும். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே ஆண்டவரே இந்த நேரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது எங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, விசேஷமா இந்த நாட்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் என்னை விட்டு விட்டார்கள் என்று சொல்கிற நிலைமைக்கு இராதபடிக்கு, அந்த விட்டு விடும்போது ஏற்படுகிற பாதிப்புகள் எங்களுக்கு வராதபடிக்கு நாங்கள் எப்போதும் பிடித்துக் கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எப்போதும் பிடித்துக் கொண்டு நடக்கிற உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஏற்கிறவரும், தாங்குகிறவரும், சுமக்கிறவரும், தப்புவிக்கிறவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேல் இருக்கிற நாட்கள் கர்த்தர் நடத்துவீராக. நாங்கள் இந்த ஆண்டவரே காரியங்கள் எல்லாத்துக்காக ஜெபிக்கிறாங்க. விசேஷமாய் ஆண்டவரே இந்த கொரோனா, ஆண்டவரே இந்த வைரஸ் தாக்குதல் முற்றிலுமாய் மாற்றப்படட்டும். முற்றிலுமாய் சீக்கிரத்தில் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படட்டும். அநேகர் குணமாகி வீடு திரும்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் செய்திகளிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தகப்பனே, கர்த்தர் அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே நீர் ஜனங்கள் மேல் இரக்கம் செய்வீராக. சீக்கிரத்தில் இந்த கொரோனா வைரஸ் தாக்குதல் முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய அற்புதம் நடக்கட்டும். எங்கள் பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் விசுவாச மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய சூழ்நிலைகள், அவருடைய கஷ்ட நிலைமைகள், அவருடைய பாடுகள், வியாதியோடு, வேதனையோடு, தேவையோடு, கஷ்டத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு ஆண்டவரே இருக்கிற எல்லாரும் உம்முடைய கரத்தை வைப்பீராக. அவர்களுக்கு விடுதலையும், ஆரோக்கியத்தையும், சுகத்தையும் ஆண்டவரே, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இந்த வார்த்தை அப்படியே சொந்தமாக்கப்படட்டும். நான் உங்களை தாக்குவேன், ஏற்றுவேன், சுமப்பேன், தப்புவேன் என்ற வார்த்தை நிறைவேற்றுவீராக. நல்ல நாம் பயப்படட்டும். எங்களை தாழ்வு ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை பாதுகாக்கட்டும். தேவ சமூகத்துக்குள் எங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆராதனை எங்களுக்கு ஒத்துழைத்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் கரம் வைக்கப்படட்டும். அவர்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். யாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உதாரணங்களை மறவாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து கர்த்தர் உங்களை பலப்படுங்கள். இன்னும் 3ஆம் தேதி வரையிலும் இந்த லைவ் டெலிகாஸ்ட் தான் நமக்கு நடைபெறும். தயவு செய்து அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.